வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டு கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்பதால் கனமழைக்கு வாய்ப்பு. LIC இணையதள முகப்பு பக்கம் இந்தி மொழியில் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். நாட்டின் பன்முகத்தன்மையை ஒன்றிய பாஜக அரசு சிதைப்பதாக குற்றச்சாட்டு. பாஜக அரசின் ஹிந்தி திணிப்பு முயற்சிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் கண்டனம். கடும் எதிர்ப்பை அடுத்து இணையதளத்தை ஆங்கிலத்திற்கு மாற்றியது LIC நிர்வாகம். அதிமுகவுடன் கூட்டணிக்கு வர 20 சீட் 100 கோடி ரூபாய் வரை கேட்பதாக திண்டுக்கல் சீனிவாசன் ஆதங்கம். எடப்பாடி பழனிசாமி ரணவேதனையில் இருப்பதாகவும் கட்சி நிர்வாகிகளிடம் வேதனை. கொடுமையில இப்ப எடப்பாடியார் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ரணவேதனை ரத்தத்தில் அப்படி சுற்றி வலிச்சு போட்டுட்டு அதோட இப்போ பெரட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நல்ல செய்தி வரும். 2026 தேர்தல் அதிமுகவுக்கு வாழ்வா சாவா என இருக்கும் என்று KP முனுசாமி பரபரப்பு பேச்சு. கட்சியினரிடையே கருத்து வேறுபாடு தொடர்ந்தால் அதிமுக எதிர்க்கட்சியாகவே இருக்க வேண்டியதுதான் என்றும் தங்கமணி வேதனை. வடமாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு எதிரொலியாக இளநீர் ஏற்றுமதி பாதிப்பு. பொள்ளாச்சி தென்னை விவசாயிகள் கவலை. சேலத்தில் உடற்பயிற்சி செய்துவிட்டு நீராவி குளியலுக்கு சென்ற ஜிம் பயிற்சியாளர் மரணம். அளவுக்கு அதிகமாக பயிற்சியில் ஈடுபட்டது காரணமா என விசாரணை. (288) சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மராட்டிய மாநிலத்திற்கு நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எஞ்சிய 38 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு ஏற்பாடுகளும் தயார். மராட்டியத்தில் 5 கோடி ரூபாய் பணத்துடன் கையும் களவுமாக சிக்கிய பாஜக நிர்வாகி. பாஜக தேசிய பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே மீது வழக்கு பதிவு. குஜராத்தில் பிரதமர் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் முறைகேடு செய்த தனியார் மருத்துவமனை. அகமதாபாத்தைச் சேர்ந்த குழந்தைகள் நல மருத்துவருக்கு தடை விதித்தது மருத்துவ கவுன்சில். வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அக்டோபரில் இருந்து டிசம்பர் மாதம் வரை நீடிக்கும் வடகிழக்கு பருவமழையால் தமிழ்நாடு அதிக அளவு மழை பெறுகிறது. இந்த நாட்களில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அடுத்தடுத்து உருவாகி மழையை தரும். தமிழ்நாட்டில் கடந்த 15ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக பெய்து வருகிறது. கடந்த சில நாட்களாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள் அதிக மழையை பெறுகின்றன. மானாமதுரை, திருபுவனம், திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை சாரல் மழை பெய்தது. பின்னர் மழை குறைந்து வைகை ஆற்றை ஒட்டிய பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. தூத்துக்குடியில் மட்டக்கடை, திரேஸ்புரம், கடற்கரை சாலை, 3வது மைல் உள்ளிட்ட இடங்களில் விட்டு பலத்த மழை பெய்தது. இந்நிலையில் தென் தமிழகம் மற்றும் குமரி கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வரும் 21ஆம் தேதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும். இதன் காரணமாக வரும் 23ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அடுத்த 2 நாட்களில் இது தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வரும் 24ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் மிதமான மழையும், 25ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. LIC இணையதளம் ஹிந்தியில் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். எதிர்ப்பு வலுத்ததை அடுத்து மீண்டும் LIC இணையதளம் ஆங்கிலத்திற்கு மாற்றப்பட்டது. பொது
பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனமான LICயின் இணையதள முகப்பு பக்கம் ஆங்கில மொழியில் செயல்பட்டு வந்த நிலையில் காலை முதல் ஹிந்தி மொழியில் மட்டும் இயங்கியது. மேலும் பயன்பாட்டுக்கான மொழியை தேர்வு செய்வது குறித்த குறிப்பும் ஹிந்தி மொழியில் இருந்ததால் பிற மொழி பேசும் மக்களுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டது. இதற்கு எக்ஸ் தள பக்கத்தில் கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், LIC இணையதளம் ஹிந்தி திணிப்புக்கான பிரச்சார கருவியாக மாற்றப்பட்டதாக கூறியுள்ளார். இது இந்தியாவின் பன்முகத்தன்மையை மிதித்து பலவந்தமாக கலாச்சாரம் மற்றும் மொழியை திணிக்கும் நடவடிக்கை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அனைத்து இந்தியர்களின் ஆதரவுடன் வளர்ந்தது LIC என்று குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அந்நிறுவனம் பெரும்பான்மையான பங்களிப்பாளர்களுக்கு துரோகம் இழைப்பதற்கு எவ்வளவு துணிச்சல் வேண்டுமென்று கேள்வி எழுப்பியுள்ளார். எங்கு எதில் எப்படி ஹிந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே ஒன்றிய அரசு செயல்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மொழி, பண்பாடு, அரசியல் என எல்லாவற்றிலும் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் ஒற்றைத்தன்மையை திணிப்பது நாட்டின் சமநிலையை பாதிக்கும் செயல் என்று கூறியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுத்திருக்கும் அறிக்கையில், ஹிந்தி பேசாத மாநில மக்களுக்கு மத்திய பாஜக அரசு பச்சை துரோகம் இழைத்திருப்பது கண்கூடாக தெரிகிறது என்று கூறியுள்ளார். ஒன்றிய பாஜக அரசின் ஹிந்தி திணிப்பு முயற்சிக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சு வெங்கடேசன், திருமாவளவன் உள்ளிட்டோரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமான இணையதளத்தினுடைய முகப்பு பக்கம் முழுமையும் ஹிந்தி மயமாக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஆங்கிலம் தேர்வு செஞ்சு உள்ளே போனால் ஆங்கிலம் இருக்கும். ஆனால் ஆங்கிலம் என்பதையே ஹிந்தியில் போட்டிருக்கிறாங்க. அப்போ ஹிந்தி தெரியாத ஒருத்தர் உள்ளவே போக முடியாது. அப்போ நீங்கள் LIC போன்ற இந்தியாவினுடைய ஒரு பொதுத்துறை நிறுவனம் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மக்களினுடைய மிக முக்கியமான காக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனம். அந்த பொதுத்துறை நிறுவனத்தினுடைய வணிகமே ஒரு கேள்விக்குள்ளாக போகிறது. ஆனாலும் கூட அதனால் LICக்கு நஷ்டமோ கெட்ட பேரோ வந்தால் கூட நான் இந்தியை திணிப்பேன் என்கிற ஒரு முயற்சியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். தொடர்ந்து இந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது வன்மையான கண்டனத்திற்குரியது. LIC நிறுவனத்தின் வலைத்தளத்தை முழுமையாக இந்திக்கு மாற்றியிருப்பதை மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. இதனிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டதாக வருத்தம் தெரிவித்துள்ள LIC நிறுவனம், இனி முகப்பு பக்கம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தொடரும் என்று கூறியுள்ளது. அதிமுகவுடன் கூட்டணிக்கு வருபவர்கள் 100 கோடி ரூபாய் வரை கேட்பதால் எடப்பாடி பழனிசாமி ரணவேதனையில் இருப்பதாக திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். திருச்சி நடந்த அதிமுக கட்சி கூட்டத்தில் பேசிய அவர், கூட்டணி தொடர்பான விஷயங்களை தானே பார்த்துக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி கூறியதாக தெரிவித்தார். கூட்டணி விஷயம், மற்ற விஷயங்கள்லாம் எடப்பாடியார் அவர்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டார். தங்கமணி ஐயாவை என்னையும் கூப்பிட்டார். நீங்கள் போய் பெருசாக பேட்டியெல்லாம் கொடுத்து கூட்டணியை கடுத்து விடாதீங்கன்னு. நாங்கள் என்னக்கா கெடுக்க போகிறோம், கூட்டணி வந்தால் நல்லதுக்கு. நீ எவனையா திட்டிட்டு வந்துடுவீங்க, அவன் கோச்சிக்கிறாங்க. அப்போ தான் பேசிக்கிட்டு வந்துருக்கேன். இதை உங்களால் போய் இப்படி பேசிட்டாரு அப்படிம்பாங்க. அண்ணா கொஞ்சம் பார்த்துக்கணும், அவர் கையெடுத்து கும்பிட்றாரு. இது ஏங்க வம்பு, நாங்கள் நிருபர்களே பார்க்கறது இல்லைன்ட்டோம். இப்போ எங்களை வரும்போது நீட்டுறாங்க மைக்க, வணக்கம் ஐயா வணக்கம் ஐயான்னு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பரபரப்பாக சொல்லணும், அவங்களுக்கு செய்தி வரணும். இங்கே சொன்னாங்க எங்களை கட்சி விட்டு நீக்கிடுவார் எடப்பாடியார். இப்படி ஒரு கொடுமை போய்கிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு பொறுப்புகள், ஒரு நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னால் அதுக்கு நிறைய வேதனையில் இருக்கார். எவன் வந்தாலும் சும்மா வரான். 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில் கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, விலை நம்ம 7 நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது எங்கே போகிறது? இப்போ ஏன் தலைவராக கொஞ்சம் ரூபாயை குறைச்சிக்கிட்டா என்ன, இதை வச்சு தான் நாங்கள் பிஸ்னஸே நடத்தினோம் அப்படிங்கிற இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த கொடுமையில் இப்போ எடப்பாடியார் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ரணவேதனை ரத்தத்தில் அப்படி சுற்றி வலிச்சு போட்டுட்டு அதோடு இப்போ பெரட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நல்ல செய்தி வரும். அப்போல்லாம் 50, 10 ரூபா 20 ரூபா நோட்டு தான். 100 ரூபா நோட்டுலாம் பார்க்குறதே கிடையாது. ஒரு பூத்துக்கு 20 ரூபா கொடுப்பாரு. என்னங்க இதை வச்சு என்னங்க பண்ணுறது? டீ 1 ரூபா தானே 2 ரூபா தானே பாரு. அப்போல்லாம் 72 அதானே விலை, 2 ரூபா 5 ரூபா. அது மாதிரி ஒரு மொத்தத்துக்கு 200 ரூபா தான் கொடுப்பாங்க. அதுக்கு அடித்தடி நடக்கும். அப்படி இல்லைனாலும் ஓட்டு போட்டு எம்ஜிஆர் ஐயாவை ஜெயிக்க வச்சாங்க. இப்போ 5000 போய் 10,000 போய் ஓடிக்கிட்டே இருக்கு. எங்கே போய் நிற்க போகுதுன்னே தெரியல.
இதனிடையே கூட்டம் முடிந்து வெளியே வந்த திண்டுக்கல் சீனிவாசனிடம் கூட்டணி சேர எந்த கட்சி பணம் கேட்டது என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு எல்லா கட்சியும் தான் பணம் கேட்பதாக அவர் பதிலளித்துள்ளார். பேசும்போது சொல்லிட்டேன் தம்பி, அதான் பேசுனதுதான் எனக்கு பேச்சு. எல்லா கட்சியிலும் கேட்பாங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். சேலத்தில் அதிக நேரம் உடற்பயிற்சி மேற்கொண்ட ஜிம் உரிமையாளர் அவரது உடற்பயிற்சி கூடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடின உடற்பயிற்சிக்கு பிறகு அதிக நேரம் நீராவியில் குளித்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழப்பு நடந்ததா என்று மருத்துவர்கள் கூறுவது என எதையா பண்ணுவான் என் பையன்? வேண்டாடா, பண்ணாதடான்னு எவ்வளவோ சொல்லுவேன். திருப்பி நான் உடனே நிக்க வைப்பேன், இல்லாட்டி நான் நிற்பேன், நான் சாதிச்சு காட்டுவேன். சவாலோட இருந்தாப்பா என் பையன். சேலம் கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயது சேட்டு என்கிற மகாதீர் முகமது. சேலம் மாநகர 31வது வார்டு திமுக முன்னாள் செயலாளரான இவர் ஆற்றோர வடக்கு தெருவில் சொந்தமாக உடற்பயிற்சி கூடம் வைத்துள்ளார். தினமும் அவருடைய ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி செய்வது வழக்கம். அதேபோல நேற்று முன்தினம் இரவு 7 மணியளவில் ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி மேற்கொண்டார். இரவு 8 மணியளவில் அனைவரும் உடற்பயிற்சியை முடித்துக் கொண்டு ஜிம்மை விட்டு சென்று விட்டனர். ஆனால் மகாதீர் முகமது மட்டும் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் ஜிம்மில் நீராவி குளியல் மேற்கொள்ள சென்றவர் அதிக நேரமாகியும் வெளியே வரவில்லை. அதனால் அவருடைய கார் டிரைவர் முஸ்தபா ஜிம்முக்குள் சென்று பார்த்துள்ளார். ஆனால் அங்கு இல்லாததால் குளியலறைக்கு சென்று பார்த்தபோது அங்கு உள்புறமாக தாளிடப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதனால் குளித்துக் கொண்டிருப்பார் என நினைத்து சிறிது நேரம் காத்திருந்துள்ளார். நீண்ட நேரமாகியும் எவ்வித சத்தமும் கேட்காததால் சந்தேகமடைந்த முஸ்தபா குளியலறையை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது காதில் ரத்தம் வழிந்த நிலையில் மகாதீர் முகமது பேச்சு மூச்சு இல்லாமல் அசைவற்ற நிலையில் தரையில் கிடந்ததை கண்டு அதிர்ந்தார். உடனே அருகிலிருந்தவர்கள் உதவியுடன் அவரை மீட்டு அருகிலுள்ள சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மகாதீர் முகமதுவை சோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இன்னுமே எனக்கு ஆகாதுமா, எனக்கு எம்மா வந்தா கூட கூட்டிட்டு போக முடியாதுமா. இல்லடா, உடம்பு ரொம்ப இருக்குது, ஹார்ட் அட்டாக் ஆயிடும்டா, வேண்டாடா, பண்ணாதடா. நான் எவ்வளோ அன்னைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டுட்டு படுறேன், அம்மா கொஞ்ச நேரத்துக்கு போயிட்டு வந்துடுறேம்மான்னு சொல்லிட்டு வந்தான். அதனால தான் ஃபோன் போட்டு 8:30 மணிக்கு எடுக்கவே இல்லை. 10 ஃபோன் போட்டு கூட எடுக்கலை. சந்தேகமாக தான் நான் வந்து பார்த்தேன். பையனை கூப்பிட்டு வந்து கதவு லாக் பண்ணியிருக்குது, செருப்பு வெளியே இருக்குது. சரி உடடான்னு உடைச்சி தான் பார்த்தாக்கா உள்ள அப்படியே மயங்கி கிடக்குறான்ப்பா. ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போய் செத்து போய் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு, ஹெவியாக ஒர்க் பண்ணல, பிபி இருக்குது அவனுக்கு, அதே அடங்கிடுச்சுப்பா, வேற ஒன்றும் ஆகலப்பா. மகாதீர் முகமது இறப்பு குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். உடற்பயிற்சி கூடத்தில் உள்ள கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். அப்போது அதிக நேரம் உடற்பயிற்சி செய்ததால் மயங்கி விழுந்து இறந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து மருத்துவர்களிடம் கேட்டபோது உடல் வலுவுக்கு உடற்பயிற்சி அவசியம் என்றாலும் உடல் உபாதைகள் உள்ளவர்கள் அளவோடு செய்வது அவசியம் என்றனர். உடற்பயிற்சிக்கு பின்னர் அதிக நேரம் நீராவியில் குளித்ததால் அதிகளவில் வேர்வை வெளியாகி இரத்த குழாய்கள் விரிவடைந்து மூச்சு திணறல் உண்டாகி மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பை ஏற்படுத்திவிடும் என எச்சரித்தனர். நீராவி குளியல் எடுக்கும் போதே, அதாவது ஸ்வானான்னு சொல்கிற இந்த ரூம்குள்ளே போகும்போதே அது வந்து ஹாட் ஏர் ஆர் ட்ரை ஏர் தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் நம்ம. ஸோ அதனால் டீஹைட்ரேஷன், அதாவது நிறைய வேர்வை வரும். ஸோ அதனால் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ அதனாலேயே வந்து டீஹைட்ரேஷன் ஆகிறதுனாலேயே சில பேருக்கு மயக்கம் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். செகண்ட் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன், யாருக்காவது பிபி, சுகரு ப்ளஸ் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீராவி ரூம்குள்ளே போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக 10 to 15 மினிட்ஸ் தான் இருக்கும். ரொம்ப ப்ரொலாங்டாக இருந்தாங்க அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஆகலையும் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் நடக்கும். திடீர்னு ரூம் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர் திருப்பி கோல்டாக போகும்போதும் பிபி வேரியேஷன் ஆகிறதுனால
சான்சஸ் ரொம்ப இருக்குது. ரெண்டாவது, இந்த ரூம் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறதுனால டாக்ஸிக் ஃபியூம்ஸும் ப்ரீதிங்கே பண்ண முடியாமல் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தனால திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட முடியும். ஸோ மயக்கம் போட்டு விழுந்தாலும் யாராவது வந்து உடனே வந்து அவங்கள கூட்டிகிட்டு போனாலும் பரவாயில்ல. பட் இவருக்கு யாரும் இல்லை. ஸோ அதுவும் ஒரு கண் வச்சுருக்கணும். யாராவது ஒரு சிசிடிவி ஏதாவது வச்சுட்டு பார்க்கணும், என்ன பண்ணுறாங்க, நீராவி ரூமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியணும். மது பழக்கத்துக்கு ஆளானவர்கள், இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் அளவோடு உடற்பயிற்சி செய்வது அவசியம் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அளவுக்கு அதிகமான உடற்பயிற்சி காரணமாக கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் உயிரிழந்த சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. சென்னையிலும் இதேபோன்ற விபரீதங்கள் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மராட்டியத்தில் உள்ள 288 தொகுதிகளுக்கு நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மராட்டியத்தில் உள்ள 288 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. மொத்தமுள்ள 288 தொகுதிகளிலும் 4136 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றனர். இந்த தேர்தலில் 9,63,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தேர்தலில் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே சிவசேனா மற்றும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளைக் கொண்ட மகா விகாஸ் அகாதி கூட்டணிக்கும், பாஜக, ஷிண்டே சிவசேனா மற்றும் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளைக் கொண்ட மகாயுதி கூட்டணிக்கும் நேரடி போட்டி நிலவுகிறது. கோப்ரி பச்பகாடி தொகுதியில் மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, பாராமதி தொகுதியில் அஜித் பவார், நாக்பூர் தென்மேற்கு தொகுதியில் தேவேந்திர பட்னவிஸ், சகோலி தொகுதியில் காங்கிரஸ் மாநில தலைவர் நானா பட்டோல், வொர்லி தொகுதியில் ஆதித்யா தாக்கரே ஆகியோர் போட்டியிடுகின்றனர். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குகிறது. 1,00,000க்கும் அதிகமான வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தேர்தலை அமைதியான முறையில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் போட்டியிடும் பர்ஹைத் உள்ளிட்ட 38 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. மராட்டியத்தில் நாளை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் ஹோட்டலில் 5 கோடி ரூபாயுடன் கையும் களவுமாக சிக்கிய பாஜக தேசிய பொதுச் செயலாளர் வினோத் தாவடே மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பால்கர் மாவட்டத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் பாஜக பொதுச் செயலாளர் வினோத் தாவடே தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இங்கு பண விநியோகம் நடப்பதாக தகவல் வெளியான நிலையில் பகுஜன் விகாஸ் அகாடி கட்சியினர் ஹோட்டலில் புகுந்தனர். இதனால் பாஜக, பகுஜன் விகாஸ் அகாடி கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டது. இருப்பினும் ஹோட்டலில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய 500 ரூபாய் நோட்டுகளுடன் இருந்த ஏராளமான கவர்கள் மற்றும் கட்டுக்கட்டாக பணம் வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். விரார் கிழக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் ராஜன் நாயக்கிற்கு கொடுக்க 5 கோடி ரூபாயுடன் வினோத் தாவடே வந்தது தெரியவந்துள்ளது. வாக்காளர்களுக்கு கொடுக்க கவர்களில் இருந்த ரூபாய் நோட்டுகளை பறித்த பகுஜன் விகாஸ் அகாடி கட்சியினர் தேர்தல் அலுவலர்கள் போலீசாரிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து தாவடே அறையில் இருந்து மேலும் சுமார் 10 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். மேலும் வினோத் தாவடேவிடமிருந்து யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது என்ற விவரம் அடங்கிய டைரியினையும் பறித்தனர். பணபலத்தை பயன்படுத்தி தேர்தலில் செல்வாக்கு செலுத்த பாஜக முயற்சிப்பதாக காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, சிவசேனா, சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர்களின் வாகனங்கள், உடைமைகளை பலமுறை சோதனை செய்த தேர்தல் ஆணையம் பண மூட்டைகளுடன் சுற்றும் பாஜகவை ஒடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். It's pretty clear and pretty evident that they believe that they will be able to win an election on the basis of distributing money. We have been maintaining this from day one, that election commission in some way or the other should have ensured that this is a free and fair election.
பண விநியோக குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என மறுத்துள்ள பாஜக, தேர்தலுக்கு முன்பாக பகுஜன் விகாஸ் அகாடி கட்சி புதிய அரசியல் நாடகம் என தெரிவித்துள்ளது. இதனிடையே பண விநியோக புகாரில் சிக்கிய பாஜக பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். வரும் 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் அதிமுகவிற்கு வாழ்வா சாவா தேர்தல் என்றும், அந்த தேர்தலில் நாம் தோற்றால் உதிரி கட்சிகள் மேலே வந்துவிடும் என்றும் அதிமுக நிர்வாகிகளை முன்னாள் அமைச்சர் முனுசாமி எச்சரித்துள்ளார். அரியலூரில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு எச்சரித்தது கட்சி தொண்டர்களை பீதியடைய செய்துள்ளது. 2026 தேர்தல் வந்து நமக்கு வாழ்வா சாவா. அதிமுகவுடைய கௌரவம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழ், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய புகழ், இது எல்லாம் காப்பாற்றப்படணும்னா 2026 நாம் வெற்றி பெற்றால்தான் நமக்கு எதிர்காலம். நாம் இந்த வெற்றி வாய்ப்பு இழந்தோம்னா முன்னெல்லாம் மாதிரிதான் இல்லை. காங்கிரஸ் திமுகவும் இருந்த போது ரெண்டே கட்சி, நாம ஜெயிச்சோம், காங்கிரஸ் வெளியே போயிட்டாங்க. தொடர்ந்து வந்து தேசிய கட்சி ஒதுக்குவோம். கருணாநிதி செஞ்ச தப்புல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி விட்டு வர்றார், கட்சி ஆரம்பிக்கிறார். காங்கிரஸ் மக்கள் மறந்துடுறான். நமக்கு திமுக போயிட்டு காங்கிரஸ் காணாம போடுது. கடைசியில் காங்கிரஸ் நம்ம கிட்ட தோல்வி இருக்குது. உன்ன நம்ம தோல்வி எல்லாம் திமுக இருந்துச்சு. அப்போ தேர்தல் காலம் வரும்போது ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் திமுக. இது தொடர்ந்து வருது. இது இடையில கொஞ்சம் கொஞ்சமா ஜாதி கட்சி வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய சுய முயற்சியா சில கட்சிகளாக வந்துருச்சு. இப்படி வரும்போது சிந்தனை வந்து பிரிஞ்சு போகுது. ஓட்டர்ஸ் நினைக்கிறோம் ஒரு கட்சி ரெண்டே கட்சி இருந்த மாதிரி 4 கட்சி வந்துருது. 4 கட்சிக்கு வரும்போது நாம் உஷாராயிட்டோம்னா, இது வெற்றி வாய்ப்பு வரணும்னா அந்த உதிரி கட்சிகள் மேல் வரதுக்கு வாய்ப்பு வரும். அதிமுகவில் கருத்து வேறுபாடு தொடர்ந்தால் இப்படியே நாம் எதிர்க்கட்சியாகவே இருக்க வேண்டியதுதான் என்று திருச்சி அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி காட்டமாக தெரிவித்தார். யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் ஒரு கோஷ்டியாக சேர்ந்து கொண்டு எதிர்ப்பதாகவும் அவர் வேதனைப்பட்டார். நமக்குள் கருத்து வேறுபாடு இருக்கின்ற காரணத்தினால், யார் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் மற்றவர்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற காரணத்தினாலே தானே நம்ம இந்த வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். ஆக மீண்டும் 26 அது போன்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் நாம் இயக்கத்தில் இருக்கின்றவர்களை காப்பாற்றுவதற்கு யார் இருப்பார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், நாம் உடம்பிலே ஓடுவது அதிமுக ரத்தம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். யாரை போட்டாலும் ஒருவர் எதிர்த்தாக இருக்கின்றீர்கள். வேட்பாளர் என்று யாரை அறிவித்தாலும் சரி, அவருக்கு எதிர்ப்பாகத்தான் ஒரு குரூப்பாக பணியாற்றிக் கொண்டிருந்தால் இந்த இயக்கத்தை வெற்றி பெறவில்லை என்று சொன்னால், இங்கே திமுக ஆடிக்கொண்டிருக்கின்ற ஆட்டத்திற்கு நீங்கள் மீண்டும் பணிய வேண்டுமா என்பதை வருங்காலத்திலே சிந்திக்க வேண்டிய காலம் 26ஆம் ஆண்டு என்பதை இங்க இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டரும், பகுதி கழக செயலாளர்களும், வட்டக்கழக செயலாளர்களும், பொறுப்பாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது பேச வருகின்ற வரை இங்கே இருக்கின்ற கழகத்தினர் அனைவருமே ஒரு பொறுமை இல்லாமல் நாங்கள் என்ன கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்றோம் என்பதை கூட கேட்பதிலே கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்பதை பார்க்கின்ற போது வருத்தமாகத்தான் இருக்கின்றது. 2 தொகுதிகளை கொண்ட இந்த மாநகர் மாவட்டம், இந்த 2 தொகுதியிலேயே நாம் இப்படியே இருந்துவிட்டோம் என்று சொன்னால் எதிர்க்கட்சியாகவே இருக்க வேண்டியதுதான். பிரதமரின் தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் குஜராத்தில் தனியார் மருத்துவமனைகளில் பெருமளவில் முறைகேடு நடந்திருப்பது தெரியவந்துள்ளது. குஜராத்தில் பிரதமரின் தேசிய சுகாதார திட்டத்தில் பெருமளவு முறைகேடு நடந்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா எனப்படும் பிரதமரின் தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் நடைமுறையில் உள்ளது. இதன் கீழ் ஒரு குடும்பத்தினர் ஆண்டு ஒன்றிற்கு 5 லட்சம் ரூபாய்க்கு இலவசமாக சிகிச்சை பெற முடியும்.
இந்த திட்டத்தின் கீழ் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் ஆஞ்சியோபிளாஸ்டிக் சிகிச்சை மேற்கொண்ட 2 உயிரிழந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்பாக அந்த மருத்துவமனை மற்றும் மருத்துவ நிர்வாகத்திற்கு எதிராக பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அரசின் சார்பில் தனித்தனியாக புகார் அளிக்கப்பட்டு 3 FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்குகள் அனைத்தும் குஜராத் மாநில குற்றப்பிரிவு விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. உயிரிழப்புக்கு காரணமான கியாத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிர்வாகிகளை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அங்கு வலுப்பெற்று உள்ளது. அதற்கு 1 வாரத்திற்கு முன்பு குஜராத் மருத்துவ கவுன்சில் அக்டோபர் 4ஆம் தேதி அன்று ராஜ்கோட்டை சேர்ந்த குழந்தை மருத்துவர் ஒருவரை மருத்துவ பயிற்சியிலிருந்து ஓராண்டுக்கு தடை செய்தது. புதிதாக பிறந்த குழந்தைகளின் மருத்துவ பதிவேடுகளில் முறைகேடுகள் செய்ததோடு குழந்தைகளுக்கான அவசர சிகிச்சை பிரிவில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்தது போன்று போலி ஆவணங்களை தாக்கல் செய்து பிரதமரின் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் மருத்துவ நிதி பெற்றதே இதற்கு காரணம். அது தொடர்பான குற்றச்சாட்டின் பெயரில் டாக்டர் ஹிரண் நட்வர்லால் மஷ்ரூவுக்கு எதிராகவே தடை நடவடிக்கை பாய்ந்தது. அவரது மருத்துவமனையான நிஹித் பேபி கேர் சில்ட்ரன் மருத்துவமனையும் PMJவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. மேலும் தவறிழைத்ததற்காக அந்த மருத்துவமனைக்கு 6.54 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ராஜ்கோட் மருத்துவர் தொடர்புடைய நிதி மற்றும் காப்பீடு மோசடிகள் மற்றும் அவரது நெறியற்ற நடத்தை பற்றிய நீண்ட விசாரணையின் முடிவில் குஜராத் மெடிக்கல் கவுன்சில் அவர் மீது நடவடிக்கை எடுத்துள்ளது. ஒன்றிய அரசின் முதன்மையான உடல்நல காப்பீட்டு திட்டமான PMJவிலிருந்து சட்டவிரோதமாக பணத்தை திரும்ப பெறுவதற்காக ஆரோக்கியமான குழந்தைகளை NICUவில் சேர்த்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவரது மோசடித்தனம் அனைத்தும் கடந்த 2023 ஜூலை முதல் இந்த ஆண்டு மே வரையில் சுமார் 10 மாத காலத்தில் அரங்கேறியது ஆகும். அது தொடர்பாக தேசிய சுகாதார திட்ட இணையதளத்தில் பதிவேற்றப்பட்ட 116 கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் மதிப்பு 65,47,950 ரூபாய் ஆகும். மாநில குறை தீர்க்கும் குழு டாக்டர் ஹிரண் மஷ்ரூவையும் அவரது மருத்துவமனையையும் PMJ திட்டத்திலிருந்து நீக்க முடிவெடுத்து செயல்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. 1,10 லட்சம் ரூபாய் இழப்பீடு கோரி அறப்போர் இயக்கத்துக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் ஆஜரானார். 2016 முதல் 2021ஆம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சியில் தஞ்சாவூர், சிவகங்கை, கோவை மாவட்டங்களின் நெடுஞ்சாலை டெண்டர் ஒதுக்கீட்டில் அரசுக்கு 692 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தி முறைகேடு செய்ததாக அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அறப்போர் இயக்கம் புகார் அளித்தது. இதையடுத்து அறப்போர் இயக்கத்திடம் 1,10 லட்சம் ரூபாய் கேட்டு தொடரப்பட்ட மான நஷ்ட வழக்கில் எடப்பாடி பழனிசாமி குறித்து அறப்போர் இயக்கம் அவதூறாக பேச இடைக்கால தடை விதித்து நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி உத்தரவிட்டிருந்தார். இந்த தடையை நீக்க கோரி அறப்போர் இயக்கம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் பிரதான வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் சாட்சி அளிப்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆஜரானார். இதையடுத்து வழக்கின் விசாரணையை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு மாஸ்டர் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஒன்றிய அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டி கிராமம் தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் தலமாக 2022ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. 7 மலைகளை உள்ளடக்கிய இந்த பகுதியில் சமணர் படுகை குடைவரை கோயில், வட்டெழுத்து கல்வெட்டு என ஏராளமான புராதன சின்னங்கள் உள்ளன. அதேபோல் ராசாலி கழுகு உட்பட அரிய வகை பறவைகளும் இங்கு வசித்து வருகின்றன. இந்த நிலையில் அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, நாயக்கர்பட்டி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில்
டங்ஸ்டன் எனும் கனிம வளம் வெட்டி எடுப்பதற்கு வேதாந்தா நிறுவனத்தின் கிளை நிறுவனமான இந்துஸ்தான் நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் ஒன்றிய அரசின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இயற்கை நிறைந்த ஒரு அழகான மலை எங்கள் ஊர் மலை. இந்த மலையை நம்பி தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஊரை சுற்றி, எங்கள் மலையை சுற்றி இருக்க கிராமங்கள் எல்லாமே இந்த மலையை நம்பி தான் இருக்குது. தயவு செஞ்சு இந்த தமிழக அரசு இதில் தலையிட்டு இந்த தமிழக அரசு இதில் தலையிட்டு, ஏன்னா எப்போ யாராக இருந்தாலும் ஒரு கிராமம் வந்து ஒரு கிராம தலைவரை நம்பியிருக்கோம், ஒரு மாவட்டம் கலெக்டரை நம்பியிருக்கோம். இந்த தமிழ்நாடு தமிழக முதலமைச்சரை நம்பி தான் இருக்கோம். தயவு செஞ்சு நீங்கள் எங்களுக்காக, எங்கள் மக்களுக்காக, நாங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைங்க, அதனால எங்களுக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து எங்களுக்கு கருணை காட்டி இந்த முயற்சி அவங்கெல்லாம் கைவிடணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம். எங்களோட ஊர், எங்களோட பக்கத்து ஊர், எந்த கிராமத்தையும் எடுத்துட்டு போகணும்னு டென்ஷன் இருந்தாலும் சரி, யுரேனியம் இருந்தாலும் சரி, பெரிய ராக்கெட்டே இருந்தாலும் சரி, நாங்கள் விட மாட்டோம். ஒன்றிய அரசின் செயலுக்கு கண்டனம் வலுத்து வரக்கூடிய நிலையில் சுற்றுச்சூழல் அனுமதி உள்ளிட்டவை கேட்டு மாநில அரசிடம் அந்த நிறுவனம் விண்ணப்பித்தால் தமிழ்நாடு அரசு தாமதமின்றி நிராகரிக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம், பல்லுயிர் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை ஏலத்திற்கு விட்டதே என்பது, அங்கே சுரங்கம் அமைக்க ஏலம் விட்டது என்பதே தவறு. எனவே அந்த ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் தமிழ்நாடு அரசு இதற்கான சுற்றுச்சூழல் ஒப்புதல் உள்ளிட்ட பல நிலம் கையகப்படுத்தி தருகிற பணி உள்ளிட்டவைகளை தமிழ்நாடு அரசு தான் செய்ய வேண்டும். நிச்சயமாக தமிழ்நாடு அரசு இதற்கான அனுமதியை வழங்கக்கூடாது. அதையும் நான் இந்த நேரத்திலே வலியுறுத்திக் கொள்கிறேன். பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. உயிர் பன்முகத்துவை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம். அந்த சட்டத்தின் கீழாக தமிழக அரசாங்கம் முதலாக அறிவித்திருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த அரிட்டாப்பேட்டு அப்படிங்கிற கிராமம் தான். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 250 விதமான பல்லுயிர்கள் அப்படிங்கிறது இருக்குது. கூடுதலாக இந்த பகுதிகளில் முக்கியமான நீர்நிலைகள் அமைப்புகளுமே இருக்குது. தமிழ்நாட்டின் சிறந்த பல்லுயிர் வாழிட பகுதிகளில் ஒன்றான அரிட்டாப்பட்டியை சீரழிக்கும் வகையிலான இந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி அளித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி கூறியிருக்கிறார். இதேபோல் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதி அளித்த ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் பயணிகளின் எண்ணிக்கை சுமார் 30% அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது. அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிப்போரை ஊக்குவிக்கும் வகையில் குலுக்கல் முறையில் பரிசு வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் 3 பயணிகளுக்கு தலா 10,000 ரூபாயும் 10 பயணிகளுக்கு தலா 2,000 ரூபாயும் வழங்கி ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த மாதம் பயணம் செய்து தேர்வானவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. இதுபோன்ற திட்டங்களால் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிக்கும் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது. அதிகமாக 2023-24 வருடத்தில் கடந்த வருடத்தை விட அதிகமாக 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த முன்பதிவு வசதியை பயன்படுத்தியிருக்கின்றன. ஆக மொத்தமாக பார்க்கும்போது 29% இன்க்ரீஸ் இந்த ஆன்லைன் ரிசர்வேஷன் சிஸ்டத்தில் இருக்குது. எனக்கு இந்த லக்கி ட்ரா இருக்கிறதெல்லாம் தெரியாது. பட் என்னை இன்வைட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது லக்கி ட்ராலாம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதில் எனக்கு 10,000 தொகை எனக்கு பரிசாக கிடச்சிருக்கு. இப்போ நான் இது வரைக்கும் புக்கிங்கில் போனதில்லை. இந்த டைம் நான் குடும்பத்தோட புக் பண்ணி போன பஸ்ஸில் போகும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதனிடையே நவம்பர் 21ஆம் தேதி முதல் ஜனவரி 20ஆம் தேதி வரை அனைத்து நாட்களிலும் முன்பதிவுகளுக்கு சிறப்பு குலுக்கல் நடத்தப்பட உள்ளது. இதில் தேர்ந்தெடுக்கப்படுவோருக்கு முதல் பரிசாக இருசக்கர வாகனமும், 2வது பரிசாக தொலைக்காட்சி பெட்டியும், 3வது பரிசாக குளிர்சாதன பெட்டியும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாநிலங்களில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் பொள்ளாச்சியிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் இளநீர் காய்கள் தேக்கமடைந்துள்ளன. இதனால் தென்னை விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டின் தென்னை நகரம் என்றழைக்கப்படும் பொள்ளாச்சியிலிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு இளநீர் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்போது டெல்லி, ஹரியானா போன்ற மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் இளநீர் தேவை என்பது குறைந்துள்ளது. இதனால் அதன் ஏற்றுமதியும் குறைந்துள்ளது. பொள்ளாச்சியில் டன் கணக்கில் இளநீர் காய்கள் தேக்கமடைந்துள்ளதால் தென்னை விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விவசாய தோட்டங்களிலிருந்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு 35 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்ட இளநீர் தற்போது 22 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர்.
பொள்ளாச்சியில் வந்து இளநீர் விலை ரொம்ப மந்தமாக இருக்குங்க. விலை போன வாரம் 32 ரூபாய்க்கு போயிட்டு இருந்த விலை திடீர்னு இறக்கம் காரணமாக 25 ரூபாய்க்கு இப்போ இளநீர் பொள்ளாச்சியிலேருந்து ஏற்றுமதி ஆகுதுங்க. காரணம் டெல்லி ஹரியானா லைனில் பூரா பனி ஜாஸ்தியாக பெயர்னால பொள்ளாச்சி இளநீர் இப்போ விற்பனை மந்தமாக இருக்குது. ஆனால் இங்கே கொள்முதல் விலை பார்த்தீங்கன்னா நாங்கள் 20 ரூபா 21 ரூபாய்க்கு தான் எடுக்கிறோம். ஏற்றுறது 25 ரூபாய்க்கு தான் நாங்கள் ஏற்றிட்டு இருக்கிறோங்களா. இப்போ பொள்ளாச்சியில் வரவு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா 1 லட்சம் காய்க்குள்ள 1.5 லட்சம் காய்க்குள்ள வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு 4 லட்சம் காய் 3.5 லட்சம் காய் வருது. இப்போ அழியுது 1.5 லட்சம் காய்க்குள்ள தான் அழியுது. அப்போ மிச்ச காய் தேக்கம் அடைகிறதுனால உங்களுக்கு காய் போக மாட்டேங்குது. ஏற்கனவே தென்னை மரங்களில் ஏற்பட்டுள்ள நோய் பாதிப்பு பெரும் சவாலாக உள்ள நிலையில் தற்போது இளநீர் விலை குறைவு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தமிழ்நாட்டில் பருவகால நோய்கள் பரவத் தொடங்கியுள்ள நிலையில் மதுரையில் மட்டுமே காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மொத்தம் 98 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து மழையின் தாக்கமும் வெயிலின் தாக்கமும் அதிகரித்துள்ளதால் பொதுமக்களுக்கு காய்ச்சல் பரவத் தொடங்கியுள்ளது. பருவநிலை மாற்றத்தால் இதுவரை 98 பேருக்கு காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது வரை டெங்கு காய்ச்சலுக்கு 2 பேர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே பருவகால நோய்களிலிருந்து மக்கள் தற்காத்துக் கொள்ளுமாறு மருத்துவ நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மக்கள் நல்வாழ்வுத்துறை காய்ச்சல் கண்டறியும் முகாம்களை நடத்துவதுடன் காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளிலும் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றது. இந்த பருவகால மாற்றத்தில் ஏற்படும் இந்த காய்ச்சல் முதலிய நோய்களுக்காக தயார் நிலையில் உள்ளது. வெளிநோயாளிகளுக்காக தனியாக ஒரு காய்ச்சல் வெளி நோயாளிகள் பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தனியாக இங்கே ஒரு மருத்துவ குழு வெளிநோயாளிகளை பரிசோதனை செய்து அவர்களுக்கு மருத்துவம் செய்து வருகிறோம். இதுபோக உள்நோயாளிகளுக்கும் தனியாக காய்ச்சல் படுக்கை வசதிகளுடன் ஆண்கள் பெண்களுக்கு தனியாக 30 படுக்கை வசதிகள் தயாராக உள்ளன. குங்குனியாவாக இருந்தாலும் சரி, டெங்கியாக இருந்தாலும் சரி, ஃப்ளூவாக இருந்தாலும் சரி, கடுமையாக காய்ச்சல் ஏற்படலாம், உடம்பு வலி சிவியராக வரலாம். அண்ட் ஃப்ளூவாக இருந்தால் ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ், அதாவது கோல்டு காஃப், அது நிறைய ஏற்படலாம். ஸோ இந்த நோய்கள்லாம் நம்ம வருஷம் பார்க்கக்கூடிய நோய்கள் தான். இந்த வருஷம் இன்னும் சில சமயம் இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கே தவிர அதை தவிர வேற டிஃபரன்ஸ் ஒன்றும் எனக்கு தெரியல. இதனிடையே புதுக்கோட்டை மாவட்டத்தில் டெங்குவால் 3 வயது குழந்தை உட்பட 5 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்டத்தில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 77 பேர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் நேற்று வரை 3 வயது குழந்தை உட்பட 5 பேர் பாதிக்கப்பட்டு 4 பேர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இனி முக்கிய நிகழ்வுகளை 1 நிமிட செய்திகளாக காணலாம். ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள தொழிற்சாலையை 1792 கோடி முதலீட்டில் விரிவாக்கம் செய்ய சுற்றுச்சூழல் அனுமதி கோரி ஃபாக்ஸ்கான் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. சுங்குவார் சத்திரம் சிப்காட் வளாகத்தில் உள்ள சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் செயல்பட்டு வரும் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய ஃபாக்ஸ்கான் திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே 2601 கோடி முதலீட்டில் செயல்பட்டு வரும் இந்த தொழிற்சாலை மூலம் 40,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ள நிலையில் தற்போதைய முதலீட்டின் மூலம் கூடுதலாக 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3,55,000 சதுரடியாக உள்ள ஆலையின் கட்டுமான பகுதி 4,79,000 சதுரடியாக விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இந்தியாவில் பிரீமியம் வகை செல்போன் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் குடகனாறு அணை முழு கொள்ளளவை எட்டியதால் வினாடிக்கு 188 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. வேடச்சந்தூர் அருகே உள்ள அழகாபுரியில் 27 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேக்கும் வகையில் 15 ஷட்டர்களுடன் குடகனாறு அணை கட்டப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் அணையில் 26.12 அடி தண்ணீர் நிரம்பி முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் அணையில் இருந்து வினாடிக்கு 188 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் திண்டுக்கல், கரூர் மாவட்டங்களில் உள்ள 9,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
செங்கல்பட்டு மாவட்டம் வட நெம்மேலியில் சுமார் 1516 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட 150 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையை 16வது நிதிக்குழுவினர் ஆய்வு செய்தனர். அரவிந்த் பணக்காரியா தலைமையிலான 12 பேர் கொண்ட குழுவினர் ஆலையை ஆய்வு செய்ததுடன் அதன் செயல்பாடுகள், உற்பத்தி, பயன்பாடு, வருவாய் உள்ளிட்ட முக்கிய விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். இந்த ஆய்வின் போது குடிநீர் வடிகால் வாரிய முதன்மை செயலாளர் கார்த்திகேயன், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், மாவட்ட எஸ்பி சாய் பிரணீத் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். திருவள்ளூரில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த பூங்காவை அகற்றிவிட்டு வணிக வளாகம் கட்டி வருவதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகம் அருகே சி.வி. நாயுடு சாலையில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு வெங்கடாச்சலபதி என்பவர் தானமாக வழங்கிய நிலம் அவருடைய மனைவி ராஜம்மாள் தேவி என்ற பெயரில் பூங்காவாக செயல்பட்டு வந்துள்ளது. தற்போது நகராட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பூங்காவை அகற்றிவிட்டு வணிக நோக்கத்தோடு கடைகளை கட்டி வருவதாக கூறி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட நிர்வாகம் ஆட்சியர் அவர்கள் இந்த பூங்காவை ஆக்கிரமித்து கட்டுகிற இந்த கட்டுமான பணி உடனே நிறுத்தணும், பூங்காவை மீண்டும் பராமரிக்கணும். சென்னையை அடுத்த ஈசிஆர் பகுதியில் திருவிடந்தை கோயிலுக்கு சொந்தமான 200 ஏக்கர் நிலத்தில் ஆன்மீக சுற்றுலா மையம் அமைய உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கும் விழா சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்று பேசிய அமைச்சர் சேகர்பாபு, இந்து சமய அறநிலையத்துறையும் சுற்றுலாத்துறையும் இணைந்து செயல்படும் என்று கூறினார். 200 ஏக்கர் நிலப்பரப்பிலே நம்முடைய ஈசிஆர் சாலையிலே அமைந்திருக்கின்ற திருவடந்தை திருக்கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடத்தில் ஒரு ஆன்மீக சுற்றுலா மையம் அமைய இருக்கின்றது என்ற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, சுற்றுலா ஆன்மீகம் இரண்டும் என்றைக்கும் இருசேர ஒன்றாக தன்னுடைய பயணத்தை தொடரும். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜேந்திரன், மா சுப்பிரமணியன், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீலகிரியில் ஸ்ட்ராபெரி பழங்களின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். குன்னூர் மற்றும் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட ஸ்ட்ராபெரி பழங்களை அறுவடை செய்யும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இங்கு விளைவிக்கப்படும் பழங்கள் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. தற்போது ஸ்ட்ராபெரி விலை 400 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதிகளில் வனவிலங்கு கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு குழுவுக்கும் 4 பேர் வீதம் 37 குழுக்களாக பிரிந்து 150க்கும் மேற்பட்டோர் இந்த கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கென பிரத்யேகமாக செல்போன் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. அதனை பயன்படுத்தி பணிகள் நடந்து வருகின்றன. மேலும் GPS கருவி, தெர்மாமீட்டர், பைனாகுலர் போன்றவற்றை வைத்தும் கணக்கெடுக்கப்படுகிறது. விலங்குகளை நேரில் பார்ப்பது மட்டுமின்றி கால் தடம், எச்சம், நீர்நிலைகளில் நடமாட்டம் உள்ளிட்டவை வைத்து 7 நாட்களுக்கு இந்த பணிகள் நடைபெற உள்ளன. குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து மெயின் அருவியில் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றால அருவிகளில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. பின்னர் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து கடந்த சனிக்கிழமை அன்று புலி அருவி, ஐந்தருவி, பழைய அருவிகளில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் மெயின் அருவியில் மட்டும் குளிப்பதற்கு 4 நாட்களாக தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நீக்கப்பட்டு உள்ளதால் ஐயப்ப பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பேரிடர் காலத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள அவசர கால வெள்ள மீட்பு குழுவை அமைத்து தமிழ்நாடு நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. நீர்வளத்துறையின் 147 பொறியாளர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் ஒருங்கிணைப்பு அலுவலர்களாக மண்டல கண்காணிப்பு பொறியாளர்கள் செயல்படுவார்கள் எனவும், ஒருங்கிணைப்பு அலுவலர்களின் அறிவுறுத்தல் படி பேரிடர் ஏற்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று மீட்பு பணிகளை மேற்கொள்வார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதி விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பவும் பாசன மற்றும் குடிநீர் கட்டமைப்புகளை பாதிக்காத வகையில் மீட்பு பணிகளை மேற்கொள்ளவும் நீர்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை ஒட்டி வரும் 24ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, வரும் 24ஆம் தேதி காலை 11 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள கமிட்டி அறையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க அனைத்து கட்சிகள்
கட்சிகளுக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவும் தற்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வில் உள்ள வக்ஃப் வாரிய மசோதாவும் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மசோதாக்களுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தங்கத்தின் விலை தொடர்ந்து குறைந்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் அதிகரித்துள்ளது. தங்கம் விலை ஒரு சவரன் நேற்று 55,960 ரூபாயாக இருந்தது. இன்று 560 ரூபாய் அதிகரித்து 56,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 70 ரூபாய் அதிகரித்து 7,065 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 2 ரூபாய் விலை அதிகரித்து 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளதால் நடுத்தர வர்க்கத்து மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.